நண்பர்களே வணக்கம், நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள். கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, வழக்கம் போல தான் நான் முதல்ல கேலண்டரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜூன் 16, 17, 18, 19, 20 இந்த 5 நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா 24வது வாரம் 2025. சரி, ஓகே. இப்போ வந்து என்னுடைய MT4 அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ சார்ட்டில் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டில் தான் நம்மளுடைய ஒவ்வொரு வாரமும் வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே வரேன், சரிங்களா? ஸோ ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ஸோ இந்த அக்கௌண்ட்டு தான். சரி, இது வந்து ஒரு XNS அக்கௌண்ட்டு. ட்ரேடிங்கில் வந்து பாருங்கள் $287 இருக்குது. எந்த ஒரு ஆர்டருமே பெண்டிங்கில் இல்லை. அடுத்து ட்ரேடிங் ஹிஸ்ட்ரிக்கு போகிறேன். இப்போ டுடேயில் இருக்குது. ஸோ டுடே வந்து பாருங்கள் 21/6/2025. சரி, இப்போ நான் கஸ்டம் பீரியட் போகிறேன். நம்ம என்ன டேட் பார்த்தா 16, 17, 18, 19, 20 கரெக்டுங்களா? 16 ஜூன் 2025 டு 20 ஜூன் 2025 வச்சு நான் டன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் $29 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதாவது 29% நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் பர் முரட்டை காலேஜ் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணின ட்ரேடிங் தான் இது எல்லாமே. ஸோ லாட் சைஸ் வந்து பாருங்கள் 0.01 லாட் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கரன்சி பேர் வந்து பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம 20 கரன்சி பேரில் ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ எல்லாமே வேறு கரன்சி பேர், சரிங்களா? ஸோ ஒரே கரன்சி பேரில் நிறைய ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன, ஆவரேஜிங்கோ இல்லை எட்ஜிங்கோ பண்ணதான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ எல்லா கரன்சி பேர்லையுமே மாறி ஆக்சுவலாக நம்மளுடைய ட்ரேடிங் இருக்கும். ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து பாருங்கள் அதே போல் தான், வேறு ப்ராஃபிட் இருக்கும், வேறு லாஸ் இருக்கும். ஸோ எல்லாமே அந்த நம்மளுடைய முரட்டக்காலை ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆகுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ இருக்கும், சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் $29 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் கஸ்டம் பீரியட் போகிறேன். ஜூன் 1லேருந்து 20 வரைக்கும் நான் செட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 21ங்களா? சரி, ஓகே. நான் ஜூன் 21 கூட செட் பண்ணிக்கிறேன். ஸோ டன் கொடுத்துட்றேன். ஸோ ஜூன் 1லேருந்து இப்போ 21 வரைக்கும் வந்து பாருங்கள், ஆக்சுவலாக $82 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் 3 வாரத்தில் 15 ட்ரேடிங் கேஸில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முரட்டை காலேஜ் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணினா ட்ரேடிங் மட்டுமே. ஸோ $82 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னொரு $18 ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்னாக்கா $100 ஆயிரும் இந்த மாதத்தில். ஸோ ஆக்சுவலாக இன்னும் 6 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. ஸோ அதனால் $18 ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, பார்ப்போம். அது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமா, புக் பண்ண முடியாதா அப்படிங்கிறது. ஸோ ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பண்ணுவோம். அது $18 வந்தாலும் சரி, இல்லை வெறும் $8 வந்தாலும் சரி. சரி, இப்போ முரட்டைக்காலை ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்ட ஒரு சில நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் ப்ராஃபிட் தான் ஆக்சுவலாக புக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 10 பேர் போல் நம்ம முரட்டைக்காலை ஸ்ட்ராட்டஜியை வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு சாம்பிளுக்காக ஒரு 3 பேரை மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இவரது வந்து பாருங்கள், ஸோ $29 இந்த வாரத்தில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாப்புல, சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து ஒரு நபர். அடுத்து 2வது நபராக நான் இவரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா $32 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாப்புல, கரெக்டுங்களா? சரி, ஓகே. அடுத்து 3வது நபரை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இவரை வந்து பாருங்கள், ஆக்சுவலாக $23 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாப்புல, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ எல்லாமே வந்து பாருங்கள். சரி, இது மட்டும் இல்லை, நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் டெய்லி புக் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை இதில் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே வருவேன், சரிங்களா? ஸோ அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து நம்மளுடைய MT4 நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடல, அந்த ட்ரேடிங் தான் இது எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி, இல்லை லாஸ் புக் பண்ணாலும் சரி, எவ்ரி ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் இதில். ஸோ எல்லாமே வந்து பாருங்கள் முரட்டை காலேஜ் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணினா ட்ரேடிங் தான். ஸோ டெய்லி நான் எத்தனை டாலர் நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன், இல்லை எவ்வளோ லாஸ் புக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இந்த குரூப்போட லிங்க்கு ப்ளஸ் இந்த முரட்டைக்கலை அப்படிங்கிற நம்மளுடைய வெற்றிகரமான ஸ்ட்ராட்டஜியை ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களை நான் கற்றுக் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ என்னுடைய டெலிகிராம் லிங்க்கும் ஆக்சுவலாக யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்முடைய இந்த யூடியூப் சேனலில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போனீங்களா அந்த லிங்க் இருக்குது. ஆக்சுவலாக அந்த லிங்க் வந்து கிளிக்கபிளாக இல்லை. ஸோ ஏன் அப்படின்னாக்கா, ஸோ வெரிஃபிகேஷன் ரிக்வைர்ட் டு மேக் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் கிளிக்கபிள்னு வருது. ஸோ ஆக்சுவலாக இது வெரிஃபை பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் இது அதே மாதிரி தான் வருது, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில் இங்கே இருக்குது பாருங்கள், ஆக்சுவலாக சி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கீழே நண்பர்களே வணக்கம்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை டச் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து லிங்க்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு ஃபஸ்ட்டு இருக்குது. 2வது பிரபாகரன் சொல்லிட்டு என்னுடைய
லிங்க்கும் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை. சரிங்களா? சரி. ஸோ இந்த வாரம் மட்டுமல்ல, இனி வரும் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி, இல்லை லாஸ் புக் பண்ணாலும் சரி, நம்ம ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். சரிங்க நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.